தமிழகம் முழுவதும் 144 தடை உத்தரவு அமலில் உள்ளதா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகம் முழுவதும் இந்துத்துவ தலைவர்கள் கைது செய்யப்படுவதை எதிர்த்து தற்போது அண்ணாமலை தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். லதா, முழு விவரம். வணக்கம். திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் மழை தொடர்பான நிகழ்வுகளில் இந்து மத விரோதமாக செயல்படும் அமைப்புகளை கண்டித்தும் பாரபட்சமாக செயல்படும் திமுக அரசை கண்டித்தும் ஆலயத்தின் புனிதத்தை காக்க இன்று நடைபெறவிருந்த போராட்டத்தை தடுக்க மதுரை மாவட்டம் முழுவதும் திமுக அரசு 144 விதித்திருப்பதாக பாஜக மாவட்ட தலைவர் அண்ணாமலை எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். ஆனால் தமிழகம் முழுவதுமே 144 தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது போல பாஜக விருதுநகர் கிழக்கு மாவட்ட தலைவர் அதே போல கோயம்புத்தூர் மாவட்ட தலைவர், மேலும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட பாஜக தலைவர், சேலம் நகர மாவட்ட தலைவர் உள்ளிட்ட சகோதரர்கள் என பலரையும் கைது செய்தும் வீட்டு காவலில் வைத்ததும் ஜனநாயக விரோதமாக நடந்து கொள்கிறது என திமுக அரசை குறிப்பிட்டு அந்த கண்டன அறிக்கையை பதிவிட்டிருக்கிறார். மேலும் அதற்கான அந்த புகைப்பட ஆதாரங்களையும் கூட அதில் இணைத்து அவர்கள் வீட்டு காவலில் இருப்பது போன்ற அந்த புகைப்படங்களையும் கூட இணைத்து அதில் பதிவிட்டிருக்கிறார். எனவே அனைத்துக்கும் ஒரு எல்லை உண்டு என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் திமுக அமைச்சருக்கு ஒரு நியாயம், பொதுமக்களுக்கு ஒரு நியாயமா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். பொறுமையும் சகோதரத்துவமும் கொண்ட தமிழக மக்களை சீண்டிக் கொண்டே இருக்கும் தேவையற்ற நடவடிக்கைகளுக்கு துணை செல்வதை திமுக அரசு உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரையும் விடுவிக்க வேண்டும், ஜனநாயக ரீதியாக போராட அனுமதி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா அந்த அண்ணா நினைவு தினத்தின் போது பேரணியாக அமைச்சர் மூர்த்தி சென்றதை குறிப்பிட்டு அமைச்சருக்கு ஒரு நியாயம், மக்களுக்கு ஒரு நியாயமா என்பதையும் கூட ஏற்கனவே அவர் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில தற்பொழுது இத்தகைய ஒரு பதிவையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.